பூமியை பிளந்துண்டு இப்போது கலியுகத்தில் அருணாச்சலேஸ்வரர் மலை வடிவாக கல் வடிவாக நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். பல சித்த புருஷர்களுக்கு மரகத மலையாவோ அல்ல ஸ்படிகமணி மலையாகவோ தரிசனம் கொடுக்குறா அப்படின்னு அருணாச்சல மகாத்மியத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்கிறா. நம்மளுக்கெல்லாம் தெரியலையே மரகத மலையாவோ இல்லை ஸ்படிகமாவோ அப்படின்னா நம்மளுக்கு தெரியறதுக்கு நம்ம இன்னும் நிறையா அண்ணாமலையாரை அருணாச்சலேஸ்வரரை பக்தி பண்ணி பல கிரி பிரதட்சணம் பண்ணி பகவானை ஆராதனம் பண்ணினா அப்போ நம்மளுக்கு ஒரு திவ்ய சக்ஷுஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பா. ஞானத்தை கொடுத்து அந்த ஞான கண்ணுனால் நம்மளுக்கு பகவான் அப்படி தரிசனம் கொடுப்பார். இப்போ மலை வடிவமாக இருந்துருக்கார், நம்மளுக்கெல்லாம் தெரியறது. அண்ணாமலையார் அவளுடைய 2 பேர் யுத்தத்துக்கு நடுவில் பூமியை பிளந்துண்டு ஜோதி ஸ்தம்பமாக அருண ஜோதி அப்படின்னு சொல்லுவோமே, அண்ணாமலையார் ஒரு நெருப்பு